6 முதல் 8 வகுப்புகளுக்கான இயற்பியல் பாட வரிசையில் அடுத்ததாக வெப்பம் மற்றும் வெப்பநிலை அதை பற்றிய கருத்துக்களை இப்போது நம்ம பார்க்கலாம். முதலாவது ஒரு தகவலோடு ஆரம்பிச்சிருவோம். ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய லிபியா அப்படிங்கிற நாட்டில் 1922ஆம் வருடம் ஒரு நாள் காற்றினுடைய வெப்பநிலை 59 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கணக்கெடுத்துக்கிறாங்க. அண்டார்டிகாவின் கண்டத்தினுடைய வெப்பநிலை தான் உலகத்திலே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டிருக்குது. அது தோராயமாக -89 டிகிரி. மிக அதிகமாக இருக்கிறது லிபியாவில், ரொம்ப குறைவாக இருக்குது அண்டார்டிகா கண்டத்தில். நீரினுடைய உறைநிலைக்கும் குறைவாக இருக்கக்கூடிய வெப்பநிலைக்கு நம்ம மைனஸ் குறியை பயன்படுத்துகிறோம். நீரினுடைய உறைநிலைன்னு கேட்டாலும் 0 தான், உருகு நிலைன்னு கேட்டாலும் 0 தான். நீரினுடைய கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே செல்சியஸில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நமது உடலினுடைய சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். நல்ல கவனிங்க, உடலினுடைய சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். அதே இது ஃபேரன்ஹீட்டில் கேட்டால் 98.6 ஃபேரன்ஹீட்டு. பொதுவாக நம்ம காற்றினுடைய வெப்பநிலை 15 முதல் 20 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கும்போது நமது உடல் குளிர்ச்சியாக உணரும். இப்போ வெப்பம்னா என்ன? ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகள் வேகமாக இயங்குவதால் வரக்கூடியது தான் வெப்பம். அந்த எனர்ஜி வெளியாகிறது, அதுக்கு பேர் தான் நம்ம வெப்பம்னு சொல்கிறோம். அப்போ வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். எதை போல் ஒளி அதுபோல் இது ஒரு ஆற்றலாகத்தான் இருக்கிறது. 2 வேறு பொருட்களை ஒப்பீடு செய்து தான் நம்ம வெப்பமாக குளிர்ச்சியா அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஒரு இடத்துல குளிர்ச்சியாக இருக்குது, ஒரு இடத்துல வெப்பமாக இருக்குதுன்னா அதை விட இது வெப்பம் குளிர்ச்சிங்கிறத நம்ம முடிவு செய்கிறோம். வெப்பம் ஒரு ஆற்றலாக இருக்கிறதுனால அதனுடைய எஸ்ஐ அலகு ஜூல். ஆற்றலின் எஸ்ஐ அலகு ஜூல். அது எந்த ஆற்றலாக இருந்தாலும் சரி, எஸ்ஐ அலகு ஜூல். வெப்பத்தை பொதுவாக நம்ம கலோரி என்னும் அலகாலும் குறிப்பிடலாம். அப்போ ஜூல் அப்புறம் கலோரி 2 வகையான. இப்போ உணவிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை நம்ம உணவு பாக்கெட்டுகளிலேயே கலோரி அப்படின்னு குறிப்பிட்டதை நம்ம பார்க்குறோம். ஸோ வெப்பம் என்பது பொருளில் உள்ள மூலக்கூறினுடைய எண்ணிக்கை அதிகமாக இயங்க மொத்த இயக்க ஆற்றல் அதிகரிக்கும். அப்போ வெப்பத்தினுடைய ஆற்றலும் அதிகரிக்குது. பொருளில் உள்ள மூலக்கூறினுடைய சராசரி இயக்க ஆற்றல். வெப்பம்ங்கிறது மொத்த இயக்க ஆற்றல், வெப்பநிலைங்கிறது அந்த மூலக்கூறினுடைய சராசரி இயக்க ஆற்றல். 1 கிராம் நீரினுடைய வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படக்கூடிய ஆற்றல் 1 கலோரிக்கு சமம். இது கலோரிக்கான டெஃபினிஷன் கூற்று காரணத்தில் கேட்பாங்க, அதனால் கவனமாக வச்சுக்கோங்க. 1 கிராம் நீரினுடைய வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல், அதுதான் கலோரி. பொதுவாக எல்லா உணவுப் பொருட்களிலையும் இருக்கக்கூடிய ஆற்றல் கலோரிங்கிற மதிப்பால் தான் அளவிடப்படுது. அப்போ ஒரு கலோரி அப்படிங்கிறது 4.189 ஜூல். 4.189 ஜூல். அப்போ 1 கிலோ கலோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோராயமாக 4200 ஜூல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தோராயமாக 4200 ஜூல் அப்படிங்கிறது 1 கிலோ கலோரி. வெப்பத்தின் அலகு ஜூல். வெப்பநிலையினுடைய அலகு 3 விதமாக பயன்படுத்துகிறோம். செல்சியஸ், ஃபாரன்ஹீட், ரான்கின், கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரான்கின் அதிகமாக நம்ம பயன்படுத்துறதில்ல, இந்த 3ம் அடிக்கடி பயன்படுத்துவது. செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். கெல்வின்கிறத பயன்படுத்துகிறோம். செல்சியஸ் நார்மலாக மக்கள் மத்தியில் பயன்பாட்டில் இருக்கிறது. ஃபாரன்ஹீட்டுங்கிறது மருத்துவர்களும் மனித உடல்நிலையில் உள்ள வெப்பத்தை பயன்படுத்துறதுக்கு ஃபாரன்ஹீட் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். ஆனால் பொதுவாக வெப்பநிலையுடைய எஸ்ஐ அலகுன்னு கேட்டாங்கன்னா அது கெல்வின். வெப்பநிலையுடைய எஸ்ஐ அலகு கெல்வின். பொதுவாக அனைத்து பொருட்களும் வெப்பத்தால் விரிவடையும். நீங்கள் ஹீட் பண்ண விரிவடைகிறது அந்த வெப்பத்தினுடைய பண்பு. அந்த வெப்பம் இருக்க ஒரு பொருள் கண்டிப்பாக என்ன செய்யும்? விரிவடையும். என்ன காரணம் அப்படின்னா, மூலக்கூறுகள் அங்குமிங்கும் அசைவதனால அந்த பொருள் கொஞ்சம் தன்னுடைய சைஸில் கொஞ்சம் பெருசாகுது. அது திண்மமாக இருந்தாலும் சரி, காற்றாக இருந்தாலும் சரி. வெப்பத்தை அளவிடக்கூடிய கருவிக்கு பேர் கலோரிமானி அப்படின்னு இருக்குது. நம்ம அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. வெப்பத்தை அளவிடக்கூடிய கருவிக்கு பேர் கலோரிமானின்னு இருக்குது. வெப்பநிலையை அளவிடக்கூடிய கருவி வெப்பநிலைமானி.
அது நம்ம தெர்மாமீட்டர் நம்ம டாக்டர் வச்சுருக்கிறதும் சரி, ஆய்வகங்களில் வச்சுருக்கிறதும் சரி. அது செல்சியஸ் கெல்வினை அளக்கிறதுக்கு தனியாக நீளமாக இருக்கும். டாக்டர்ஸ் வச்சுருக்கிறது கையடக்கமாக இருக்கக்கூடிய அந்த சின்ன தெர்மாமீட்டர், அது ஃபாரன்ஹீட்டை அளக்கும். பொதுவாக வெப்பநிலைமானிகளில் பாதரசம் அல்லது ஆல்கஹாலை பயன்படுத்துவாங்க. ஆல்கஹால்லையும் கலப்படுத்துவாங்க. ஒரு ரெட் கலரில் இருக்கிற மாதிரி அதை மாற்றி பயன்படுத்துவாங்க. ஏன் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே சீராக விரிவடையக்கூடியது. ஒளி ஊடுருவாதது, பளபளப்பானது எது? பாதரசம். ஆல்கஹாலுக்கு அதிக அளவுக்கு வண்ணம் ஊட்ட முடியும், அதனால் கண்ணாடியில் ஒட்டாது. அதனால் இந்த ரெண்டையும் பயன்படுத்துகிறாங்க. பாதரசத்துக்கு மிக மிக அதிகம் 357 டிகிரி செல்சியஸ். அப்போ அதிகமான கொதிநிலை கொண்டதையும் நம்ம அதை வச்சு அளக்க முடியும். உறைநிலை -39 டிகிரி செல்சியஸ். அதனால் ரொம்ப குறைவாக இருக்கிறதையும் நம்மளால் அதை அளக்க முடியும். எத்தில் ஆல்கஹாலுடைய கொதிநிலை 78 டிகிரி செல்சியஸ் தான் இருந்தாலும் அதை நம்ம குறைந்த வெப்பநிலையில் அளக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். உறைநிலை பார்த்தீங்கன்னா -114 டிகிரி செல்சியஸ். அதனால் மிக குறைந்த வெப்பநிலையில் நம்ம அதை பயன்படுத்தலாம். ஆய்வக வெப்பநிலை மானிக்கும் மருத்துவ வெப்பநிலை மானிக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. ஆய்வக வெப்பநிலை மானியில் மேக்சிமம் ஆல்கஹால் பயன்படுத்துவாங்க. நீங்கள் ஒரு ஆய்வை முடித்து அந்த இதை வெளியே எடுத்துட்டிங்கன்னா அந்த வெப்பநிலைக்கு அது மாறிக்கும். எல்லா இடத்துக்கும் என்னென்ன வெப்பநிலையோ அதை மட்டும்தான் காமிக்கும். ஆனால் மருத்துவ வெப்பநிலை மானியில் பாதரச மட்டம் கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக கீழே ஒரு சின்ன வளைவு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கேள்வி கேட்கலாம். மருத்துவ வெப்பநிலை மானிகளில் பாதரச மட்டம் கீழே இறங்காமல் இருப்பதற்காக கண்ணாடி குழாய்க்கு மேலே ஒரு சின்ன ஒரு வளைவு இருக்கும். இது மனித உடல்லேருந்து எடுத்த பிறகு வேகமாக இறங்கிடக்கூடாது இல்லையா, அதுக்காக அதை வச்சுருப்பாங்க. நீங்கள் அளவில் பார்த்த பிறகு நல்ல உதர்னா மட்டும்தான் அந்த பாதரசம் கீழே இறங்கும். இப்போ டிஜிட்டல் வெப்பநிலை மானிகள்லாம் வந்துடுச்சு. பாதரசமோ ஆல்கஹாலோ எதுவுமே பயன்படுத்தாமல் ஹீட் சென்சார் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிக்கிறோம். ஈவன் நீங்கள் உங்கள் மொபைல்லே கூட பார்க்கலாம். அந்த ஹீட் சென்சாரை பயன்படுத்தி தான் இன்றைக்கி டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படிங்கிறது அது காமிக்கிற மாதிரிலாம் நம்ம வடிவமைச்சிருக்கிறோம். இப்போ வெப்பநிலை மானியில் பயன்படுத்தக்கூடிய அளவீடுகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல செல்சியஸ். இந்த செல்சியஸ் அப்படிங்கிறது ஆண்ட்ரஸ் செல்சியஸ் அப்படிங்கிற கண்டுபிடிச்சதுனால அந்த பெயர் கொடுக்கப்பட்டது. இவர் ஸ்வீடன் நாட்டு வானியலாளர். அந்த பெயர் கொடுக்கப்பட்டது. இவர் ஸ்வீடன் நாட்டு வானியலாளர். 1742 முதல்ல இந்த செல்சியஸ் அளவீட்டு முறை அளக்கப்பட்டு வருகிறது. கிரேக்க மொழியில் சென்ட்டுங்கிறது 100 அப்படிங்கிற, நம்ம சென்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ சென்ட் பெர்சென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 100 என்ற மதிப்பு சென்ட்டு. படிகள் அப்படிங்கிறதையும் வச்சு நம்ம அது சென்டிகிரேடுன்னு சொல்லலாம். செல்சியஸ் தான் சென்டிகிரேடும். அடுத்தது ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறை. இது கேப்ரியல் ஃபாரன்ஹீட், டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அப்படிங்கிற ஜெர்மன் மருத்துவர் கண்டுபிடிச்சதுனால இந்த பேர். இதில் நீரினுடைய உறைநிலை 32 டிகிரி ஃபாரன்ஹீட், நிலை 212 டிகிரி ஃபாரன்ஹீட். அந்த அளவுக்கு இதை வடிவமைச்சிருப்பாங்க. நீரினுடைய கொதிநிலை 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டு, நீரினுடைய உறைநிலை 32 டிகிரி ஃபாரன்ஹீட். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 32 டிகிரி ஃபாரன்ஹீட்னு ஈஸியாக எழுதிடலாம். அதே மாதிரி 100 டிகிரி 212 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது மைண்டில் நிற்கும். அடுத்தது கெல்வினுடைய அளவீட்டு முறை. இந்த கெல்வின் அளவீட்டு முறை என்ன அப்படின்னா, வில்லியம் லார்டு கெல்வின் அப்படிங்கிறவர் இதை கண்டுபிடிச்சார். இந்த தனிச்சுழி வெப்பநிலை, அதாவது 0 டிகிரி வெப்பநிலையிலிருந்து இதனுடைய அளவீட்டு முறையினுடைய மதிப்புகள் தொடங்குறதுனால தனிச்சுழி வெப்பநிலை மானிங்கும் எதுக்கு உண்டு? இந்த கெல்வினுக்கு உண்டு. இந்த ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை கெல்வினுக்கு மாற்றுறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப எளிமையானது கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபாரன்ஹீட்டை செல்சியஸாக மாற்றி அப்புறமா கெல்வினுக்கு கொண்டு வரணும். இதை சரி பண்ணுறதுக்காக ரான்கின் அப்படிங்கிறவர் ஒரு வெப்பநிலையை கண்டுபிடிச்சு கொடுத்தார். அதன்படி ஆர் ஈக்குவல் டு, அதாவது ரான்கின் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் ப்ளஸ் 459.67 அப்படிங்கிற அந்த வெப்பநிலையை ஆட் பண்ணியாச்சுன்னா போதும், நமக்கு ரான்கின் வெப்பநிலை கிடைக்கும். அப்புறம் பெருமை சிறும வெப்பநிலை மானின்னு ஒரு தனி டைப் ஒன்று இருக்குது. ஒரு நாள் வெப்பநிலை மானின்னு ஒரு தனி டைப் ஒன்று இருக்குது. ஒரு நாளுடைய அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பயன்படக்கூடிய வெப்பநிலை மானி. இது பொதுவாக வானியல் ஆராய்ச்சி மையத்தில் வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் இந்த நாளின் குறைந்த வெப்பநிலை, இந்த நாளின் அதிக வெப்பநிலைலாம் பேப்பரில் நமக்கு நியூஸ் வரும். அப்புறம் ஃபாரன்ஹீட் அளவிற்கும் செல்சியஸ் அளவிற்கும் உள்ள தொடர்புக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. புக்கை பார்த்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிந்தவர்கள் அதை செய்யலாம். இல்லைன்னா இன்னொன்று இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். F-32 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு C, அதாவது செல்சியஸ் -0/5 அப்படிங்கிறது அந்த ஃபார்முலா.
இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கணக்கீடு செய்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறது கடினம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கெல்வினுக்கும் செல்சியஸ்க்கும் உள்ள தொடர்பு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டினில் கேட்டாங்கன்னா ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். கெல்வின்கிறது எப்போவுமே அதிகமாக இருக்கும், செல்சியஸ்ங்கிறது குறைவாக இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது கே ஈக்குவல் டு கெல்வின் ஈக்குவல் டு செல்சியஸ் ப்ளஸ் செல்சியஸ் ப்ளஸ் 273.15 273.15 இதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். அந்த செல்சியஸுடைய அந்த வேல்யூட 273.15 ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது கெல்வின் ஆயிரும். அப்போ கொஸ்டினில் கேட்டாங்கன்னா ஈஸியாக அதை எழுதிட்டு போயிடலாம். ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் வந்து இந்த ஃபார்முலா டைம் ஆகும், அதனால் அதை விட்டுறலாம். அப்போது பெருவெடிப்பு காலத்தில், அதாவது இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்தில் பேரண்டத்தினுடைய வெப்பநிலை, இப்போ இந்த யூனிவர்ஸுடைய வெப்பநிலை என்னவாக இருந்தது அப்படின்னா 10⁻32 கெல்வின். ஞாபகம் வச்சுக்கோங்க, 10⁻32 கெல்வின். அதாவது 1 போட்டு 32 0 போடுற இதிலே ஹையஸ்ட் வெப்பநிலை கெல்வின் தான். அந்த கெல்வின்லையும் இவ்வளோ பெரிய ஹையஸ்ட் நம்பர், அந்த அளவுக்கு பேரண்டத்தினுடைய வெப்பநிலை இருந்ததாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையாகவே பூமியில் 3 நிலைகளிலும் காணப்படக்கூடிய ஒரே பொருள் நீர் தான். பொதுவாக பருப்பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 3 நிலைகள் மட்டும்தான், திடம், திரவம், வாயு. இதுதான் என்னது பருப்பொருட்கள். 3 நிலைகளிலும் இருக்கக்கூடிய ஒரே பொருள், இயற்கையினுடைய உன்னத சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நீர் மட்டுமே. திடத்திலேருந்து திரவமாக மாறிச்சுன்னா அதுக்கு பேர் உருகுதல்னு பேர். அந்த நீரானது திட வடிவத்தில் பனிக்கட்டியாக இருந்து நீராக மாறும் பொழுது அதுக்கு உருகுதல்னு பேர். திரவமாக இருந்து திடமாக மாறிச்சுன்னா அதுக்கு பேர் உறைதல்னு பேர். திரவத்திலிருந்து வாயு ஆச்சுதுன்னா அது ஆவியாதல்னு பேர். இது வந்து எதை பொறுத்தது? நீரை பொறுத்து மட்டும் இந்த பேர்களை கொடுக்குறோம். இதில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது, பதங்கமாதல்னு ஒன்று இருக்குது. அதை இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கெமிஸ்ட்ரியில் உள்ளது. அது பதங்கமாதல் இடமாக இருப்பது நேரடியாக வாயு நிலைக்கு மாறிச்சுன்னா அதுக்கு பேர் பதங்கமாதல். எக்ஸாம்பிளுக்கு கற்பூரம், அமோனியம் குளோரைடு. கற்பூரமும் அமோனியம் குளோரைடும் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். கட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் நேரடியாக என்ன ஆகிறது? வாயுவாக அது மாறுகிறது. வாயுவாக இருப்பது திடமாக மாறுச்சுன்னா, எடுத்துக்காட்டுக்கு இப்போ நேரடியாக திடமாக மாறுது அப்படின்னா அதுக்கு பேர் படிதல் அல்லது படிகமாதல் அப்படின்னு பேர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து படிகங்கள், சின்ன சின்ன படிகங்களாக வரக்கூடியது. இந்த அமோனியம் குளோரைட்லாம் பார்த்திங்கன்னா வாயுவாக இருக்கிறது. ஏதாவது ஒரு தட்டை வச்சு நம்ம மூடினோம்னா அதில் சின்ன சின்னதாக ஒட்டிக்கொண்டு படிகமாக மாறுது. அப்போ திடமாக மாறுச்சுன்னா அதுக்கு பேர் படிகமாகுதல். இப்போ வாயு வந்து திரவமாக மாறுது அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிளுக்கு வந்து நீராவி வந்து ஒரு தட்டுலேயோ அல்லது எதுலேயோ தடுக்கப்பட்டால் அதில் வந்து துளி துளியாக மாறுது. அப்போ அதுக்கு பேர் குளிர்தல் அப்படின்னு பேர். அடுத்தது வெப்ப பரிமாற்றம். வெப்பம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகுது? பொதுவாக தண்ணீர் போல தான். ஒரு அதிகமான இடத்துலேருந்து குறைவான இடத்திற்கு வெப்பம் கடத்தப்படும். இது பொதுவாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டேங்கில் வந்து அதிகமான தண்ணி இருக்குதுன்னா குறைந்த டேங்குக்கு அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஃப்ளோ ஆகுதுல்ல. உயரமான இடத்துலேருந்து பள்ளமான பகுதிக்கு தண்ணீர் செல்வது போல் அதிகமான இடத்துலேருந்து குறைவான இடத்திற்கு வெப்பம் கடத்தப்படும் அப்படிங்கிறது தான். இப்போ வெப்ப கடத்தல், சலனம், கதிர்வீசல் அப்படிங்கிற 3 நிலைகளில் இது நடக்குது. இப்போ திடப்பொருளில் அது வெப்ப கடத்தலாக இருக்கும். ஒரு மூலக்கூறு வாங்கி அடுத்த மூலக்கூறுக்கு கொடுத்து அந்த மூலக்கூறு அடுத்த மூலக்கூறுக்கு கொடுத்து இப்படி வரிசையாக கடத்திக்கிட்டே போகும். இதுக்கு பேர் வந்து வெப்ப கடத்தல். சலனம், மூலக்கூறுகள் வந்து இயங்கி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கறது. இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் வகுப்பில் முதலில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் மூலமாக கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்து அனுப்புகிறீர்கள்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த முதல்ல இருக்கிற பையன்கிட்ட கொடுக்குறான். இப்படியே மாற்றிக்கிட்டே போய் கடைசி பையனுக்கு அது போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வெப்ப கடத்தல். இப்போது முதல் பையன்கிட்ட கொடுக்குறீங்க, அவனே எந்திரிச்சு போய் கடைசி பையன்கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் கதிர்வீசல். இது வந்து நீர்களில் நடக்கும். நீரில் நடக்கக்கூடியது, நீர்மத்தில் நடக்கக்கூடியது வந்து வெப்ப சலனம். அடுத்தது கதிர்வீசல். நீங்களே தூக்கி வீசிடுறீங்க இந்த புட்ரா அப்படின்னு சொல்லி. அப்போது அது வந்து கதிர் வீசல். அது எங்கேருந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் சூரியனிலிருந்து நமக்கு வரக்கூடிய அந்த கதிர்கள், வெப்ப கதிர்கள் நமக்கு வந்து சேர்றது வந்து கதிர் வீசல். இப்படி தான் 3 முறைகள்: வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், இது பண்ணிக்கிறோம். இதனுடைய பயன்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சலவை பெட்டி, இந்த இக்ளூ பனி வீடு இருக்குல்ல, அதுக்கு வந்து சுற்றுப்புறத்தை விட உள்ளே வந்து வெப்பம் குறைவாக இருக்கணும்னா அந்த இக்ளூ பனிக்கட்டி இது பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் கடத்தாமல் இருப்பதற்கு.
வெப்பத்தை எளிதில் கடத்த சமையல் பாத்திரங்கள் ஒரு சில உலோகத்தால் செயல்படுது. கடத்தாமல் இருக்கிறதுக்கு கைப்பிடிகள், இந்த மரம், இதெல்லாம் இந்த மரம் அல்லது நெகிழி, இந்த பேக்லைட்னு சொல்லக்கூடிய நெகிழியால் செய்யப்படுது. இதெல்லாம் அதனுடைய வெப்ப கடத்தலினுடைய பயன்பாடுகள். வெப்ப சலனத்தினுடைய பயன்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிலக்காற்று, கடல் காற்று, இந்த வெப்ப காற்று பலூன்கள், பெட்டி, இதெல்லாம் வெப்ப சலனத்தினுடைய பயன்பாடு. வெப்ப கதிர்வீச்சினுடைய பயன்பாடுன்னு ஒன்றும் கிடையாது. இது இயற்கையானது. ஊடகம் எதுவுமே இல்லாமல் மின்காந்த அலைகளில் வெப்பம் பரவுதல். எடுத்துக்காட்டு சூரியனிலிருந்து பூமிக்கு வெப்பம் வருதல் வெப்ப கதிர்வீச்சு. உலோகங்கள் அனைத்தும் மிகச்சிறந்த வெப்ப கடத்திகள். அப்போ இந்த கருப்பு மேற்பரப்புடைய பொருட்கள் வெப்ப கதிர்வீச்சுகளை ஏற்கும் தன்மையுடையதாக இருக்குது. அதனால தான் வெயிலில் கருப்பு கூட பிடிக்கக்கூடாது. ஆனால் நம்ம அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வெண்மை நிறத்தில் தான் வெப்ப கதிர்வீச்சுகளை எதிரொலிக்கும். அதனால் கோடை காலங்களில் வெண்மை நிற ஆடைகளை பயன்படுத்துவது ரொம்ப சிறந்தது. ஆனால் இப்போ சமையல் பாத்திரங்களில் வெளியே கருப்பு பூசப்படுறதுக்கு காரணம் சீக்கிரமாக அந்த வெப்பத்தை ஏற்றுக்கொள்கிறது. அப்படிங்கிற காரணத்தினால அந்த வெளியே கருப்பு நிறம் பூசப்படுது. வெப்பத்தை எளிதில் கடத்தாத பொருட்கள் வெப்ப கடத்தா பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது காப்பான்கள் அப்படின்னு சொல்லுவோம். மரம், தக்கை, பருத்தி, கம்பளி, கண்ணாடி, ரப்பர், இதெல்லாம் வெப்ப பொருட்கள். உயர் வெப்பநிலையில் வெப்ப கதிர்வீச்சு முறையில் வெப்ப ஆற்றல் பரவுவதை நம்ம கண்ணால் பார்க்க முடியும். 500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சு மங்கிய சிவப்பு நிறத்தில் இருக்கும். மேலும் வெப்பப்படுத்தினா அளவு அதிகரித்து அப்படியே கலர் மாறும். ஆரஞ்சு, மஞ்சள், அப்படியே போயிட்டு கடைசியில் இறுதியாக நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ சூரியனுடைய இது அப்படி தான். நீங்கள் காலையில் பார்க்கும்போது ஒரு மாதிரியும் நண்பகல் பார்க்கும்போது ஒரு கலர்லையும் தெரியும். பல நட்சத்திரங்களுடைய கலர்கள் கலர்களை வச்சே நம்ம அதனுடைய வெப்பநிலையை நம்மளால் கணிக்க முடியும். இந்த மாதிரி பொருட்களுடைய இயற்பியல் அல்லது வேதியியல் நிகழ்வுகளின் போது வரக்கூடிய வெப்ப மாற்றத்தின் மதிப்பை கணக்கிடக்கூடிய முறைக்கு வெப்ப அளவியல் அப்படின்னு ஒரு தனி பிரிவே இருக்குது. அடுத்தது வெப்ப ஏற்பு திறன் அப்படிங்கிறது அடுத்த ஹெட்டிங். ஒரு பொருளுடைய வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றல் அந்த பொருளுடைய வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு வரையறுக்கப்படுது. இதனுடைய அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி, அதாவது எவ்வளோ டிகிரி செல்சியஸ் நம்ம கொடுத்துக்கிறோம் அப்படின்னு, எத்தனை கலோரி அங்கே பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அலகாக இருக்குது. கலோரி பெர் செல்சியஸ். வெப்ப ஏற்பு திறனுடைய அலகு எஸ்ஐ அலகுன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆற்றல் தானே. அதனால் ஜூல் அல்லது பெர் கெல்வின், ஜூல் பெர் கெல்வின் அப்படின்னு சொல்லலாம். ஜூல் பெர் கெல்வின் அப்படின்னு சொல்லலாம். கலோரி பெர் செல்சியஸ் இல்லைனா ஜூல் பெர் கெல்வின். நீர் அதிக வெப்ப ஏற்புத்திறன் உடையது. அதன் காரணமாக தான் குளிர்விப்பானாக இது பயன்படுத்தப்படுது. எண்ணெயை விட நீரானது அதிக அளவு வெப்பத்தை இழுத்துக்கொள்ள முடியும். எண்ணெயை விட அதிகமான அளவுக்கு வெப்பத்தை நீர் இழுத்துக்கொள்ள முடியும். 1782ஆம் ஆண்டு லவாய்சியர், அதாவது ஆண்டன் லவாய்சியர், சைமன் லாப்லாஸ் அப்படிங்கிற 2 பேர் வேதியியல் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய வெப்ப ஆற்றலின் அளவை அளக்கிறதுக்காக பனிக்கட்டி கலோரிமீட்டர் அப்படிங்கிறத பயன்படுத்தினாங்க. ஒரு பொருள் அல்லது ஒரு இடத்தினுடைய வெப்பநிலையை மாற்றாமல் வைத்திருப்பதற்காக பயன்படக்கூடிய சாதனத்துக்கு பேர் தெர்மோஸ்டாட்டு. தெர்மோனா வெப்பம், ஸ்டாட்டுனா ஸ்டாக்னண்ட், அதே நிலையில் இருக்கிறது. இது பொதுவாக எதுக்கு பயன்படும்னா நீர் சூடேற்றியில், அறைகளுடைய மைய சூடேற்றி, காற்று பதனாக்கி, அதாவது ஏசி குளிர்பதனி, தெர்மோஸ்டாட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது முக்கியமான ஒரு பயன்பாடு நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது வெப்ப குடுவை, தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்மோஸ் ஃப்ளாஸ்க், அதுக்கு தீவார் குடுவை அப்படிங்கிற பேரும் உண்டு. இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் ஜேம்ஸ் தீவார், அதனால் தீவார் குடுவை அப்படின்னு பேர் உண்டு. இவர் 1892ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் அறிவியலாளர் இவர் ஜேம்ஸ் தீவார். அது உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை நீண்ட நேரம் வெப்பநிலை மாறாமல் குளிர்ச்சியாகவோ சூடாகவோ வைத்திருக்கக்கூடிய குடுவைக்கு பேர் தான் இந்த வெப்ப குடுவை. இந்த குடுவையில் 2 சுவர்கள் இருக்கும். அந்த 2 சுவர்களுக்கும் இடையில் வெற்றிடம் இருக்கும். அப்போ அந்த வெற்றிடம் எதையுமே கடத்தாமல், அதாவது வெப்பச்சலனத்திலேயோ அல்லது வெப்ப கடத்தலாலோ ஏற்படக்கூடிய அந்த வெப்ப இழப்பை தடுத்துறவும் செய்யும், உள்ளேயும் வரவிடாது. அதே மாதிரி குடுவையின் உட்பகுதியில் பளபளப்பான சில்வர் பூச்சி இருக்கும். வெப்ப கதிர்களை மீண்டும் திரவத்திலுண்டே பிரதிபலித்து வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்ளும். வெப்பம் மற்றும் வெப்பநிலை பாடம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.